உங்க அப்பா வந்து தன்னைத்தானே பகுத்தறிவுக்காரன், நான் பகுத்தறிவாளன் என்று சொல்லிக்கிடுவார். நிறைய படங்கள்ல திரையிலேன்னு இல்லை, வெளியிடங்களுக்கு போனாலும் அதை சொல்லிக்கிடுவார். உண்மைதான். ஆனால் நான் சமீப காலத்தில் உங்கள் அப்பாவுடைய கல்யாண ஃபோட்டோவை பார்த்தேன் மேடம். அதில் நல்லா சடங்கு சம்பிரதாயத்தோட தாலி கட்டி திருமணம் முடிஞ்ச ஃபோட்டோவை தான் நான் பார்த்தேன். அதே மாதிரி சிபிராஜ் இருக்காருல்ல, நடிகர் சிபிராஜ், அவர் உங்கள் அண்ணனா தம்பியான்னு எனக்கு தெரியாது. அவருடைய கல்யாண ஃபோட்டோ கல்யாண வீடியோவையும் நான் பார்த்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் நம்ம சடங்கு சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணி தாலி கட்டி தான் திருமணத்தை முடிச்சிருக்கீங்க. அதெல்லாம் ரைட்டு. நீங்கள் தான் பகுத்தறிவுக்காரர் ஆச்சே, அப்புறம் ஏன் தாலி கட்டிக்கிட்டீங்க? அப்போ உங்கள் புரிதல் இவ்வளவுதானா? உங்கள் புரிதல் இவ்வளவுதானா? சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. கரெக்டான இடத்துல தான் நீங்கள் போய் சேர்ந்துருக்கீங்க. ஏன்னா திமுக அரசும் சொல்றது ஒன்றா இருக்கும், செய்யறது ஒன்றா இருக்கும். ஒத்த சீட்டுக்காண்டி நீங்களும் உங்கள் அப்பாவும் இவ்வளோ முக்குறீங்க. நீங்கள் எவ்வளோ முக்குனாலும் உங்களுக்கு கிடைக்குமா மேடம்? அங்கே ஒத்த சீட்டுக்காண்டி பழந்தின்னு கொட்ட பல பேர் அங்கே இருக்காங்க. ஒரு சீட்டுக்காண்டி ஆயிரக்கணக்கான பேர் காத்துட்டு இருக்காங்க. அதில் உங்களுக்கு கிடைச்சிருமா? கிடைக்காது. கடைசி அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, இளம காத்த கிளின்னு சொல்லுவாங்க. ஒரு பழம் அது பழுக்கும், நம்ம கொத்தி கொத்தி சாப்பிடலான்னு ரொம்ப நாளாக அந்த கிளி வந்து இப்போ நின்றுக்கிட்டே நின்றுச்சான். கடைசி பார்த்தா அது வந்து பஞ்சு வெடிச்சு பஞ்சு பூரா பறந்து போச்சான். அது மாதிரி தான் உங்கள் ஆசை நிராசையாகும். அங்கெல்லாம் சீட்டு கிடைக்காது மேடம், அங்கெல்லாம் சீட்டு கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ முக்குனாலும் கிடைக்காது. அப்புறம் மேடம், எனக்கு ஒரே ஒரு டவுட்டு.